நம்ம சிஎம் விஜய் அவர்களை பற்றி ரீசெண்டா என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வெளிவந்திருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th மற்றும் 12th பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இப்ப கண்டிப்பா ரிசல்ட் வெளிவந்திருக்கும். அவங்களுக்கு நினைச்ச மாதிரி ரிசல்ட் வராம கூட இருந்திருக்கலாம். சில பேர் ஃபெயில் ஆயிருக்கலாம், சூசைடு அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைகள் தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நட்புடன் உங்களோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திட்டத்தின் மூலியமா நீங்க ஃப்ரீயா அவங்க கிட்ட கவுன்சிலிங் அணுகலாம். அதாவது என்னன்னா மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா குழந்தைங்க அதுக்கு முயற்சி செய்வாங்களான்னு தெரியல. குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னா பெற்றோர்கள் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 104 மற்றும் 14416 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க இந்த ஃப்ரீ கவுன்சில அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா உணவகம் பத்தின தகவல் தான் இது. பிப்ரவரி 19 2013 அன்று நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே கட்டணம் ரொம்ப குறைவா உணவு வழங்கிட்டு வர்றாங்க. இது சென்னை, கோவை, மதுரை போன்ற பெரும் நகரங்கள்ல செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப தற்காலிகமா பாத்தீங்கன்னா அதோட உணவு ரொம்ப தரை குறைவாகவும் அங்க உள்ள இடங்கள் ஒரு டேப் ஆகட்டும், நிறைய உட்கார்ந்து சாப்பிடுற இடம் கூட சரியா இல்ல, ஃபுல்லா உடஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பொதுமக்கள். சோ அதை பூராத்தையும் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெருநகரமான சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும், மற்ற மாநகராட்சியில 237 அம்மா உணவகங்களும் இருக்கான். அது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இப்ப மறுசீரமைப்பு பண்ணி அந்த உணவோட தரத்தை எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கறப்ப கண்டிப்பா வேலை செல்பவர்களுக்கு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் பசியாட்டும். அதனால கண்டிப்பா ரொம்ப சிறந்த முறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரத்திலே எல்லா ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாம எல்லா வித மக்களும் சாப்பிடும் வகையில் ரொம்ப உயர்தரமான உணவு அங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த உயர்தரமான உணவு கண்டிப்பா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா ரொம்ப நல்லதான். அடுத்து என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல 30 வருஷமா மக்கள் அங்க போராடி இருக்காங்க. சரியான சாலை அமைப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகவோ காலேஜுக்கு போகவோ சுத்தி டெய்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த கணபதி தெரு, ராமகிருஷ்ணா தெருன்னு சொல்லிட்டு அந்த 2 தெருவையும் இணைச்சா கண்டிப்பா அங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற, காலேஜுக்கு போயிட்டு வர ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி கோரிக்கையிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சீரமைப்பு பணி விரைவில் முடிஞ்சிரும். சோ இது கண்டிப்பா அங்க உள்ள மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம். அடுத்ததாக நம்ம எம்எல்ஏக்கள் பணியை தொடங்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா நம்ம விஜய் அவர்கள் தான் அந்த பணியை தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம விஜய் அவர்களின் கோரிக்கை என்னன்னா, எல்லா எம்எல்ஏக்களும் அவங்களோட தொகுதிக்கு சென்று ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோரிக்கை. கண்டிப்பா இது புதுசா தான் இருக்கும். எல்லா மக்களும் கண்டிப்பா சத்தம் போடுவாங்க, ஓட்டு கேட்க வந்தாங்க, அதுக்கு நன்றி சொல்ல கூட யாரும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆட்சியில கண்டிப்பா நன்றி சொல்றதுக்காக நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏக்கள் நன்றி சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விரைவில் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்ததாக ஜூன் 1ல இருந்து ஸ்கூல்லாம் ரீஓபன் ஆயிடும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பத்தி கேட்டதுக்கு அதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே இருமொழி கொள்கை திட்டம் தான் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அது என்ன பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்டிவா ஒரு 14,000 ஸ்கூலை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூல்களுக்கு மட்டும், அந்த பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்போர்ட்ஸுக்கான நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப அப்டேட்டடா தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இதுக்கு 3,500 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு நிதியானது கொடுப்பாங்க. அது எப்படி நம்ம மோடிஜி அவர்கள் இவ்வளவு ஈஸியா அந்த செயல் திட்டத்தெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு. அதாவது இந்த பள்ளிகளுக்கெல்லாம் கட்டாய முறையில் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்றத செக் வச்சிருக்காரு. அதுக்காகவே நம்ம டிஎம்கே அரசு கண்டிப்பா எங்களுக்கு அந்த திட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. சோ நம்ம டிவிகே ஆட்சியில் இந்த திட்டத்தை பின்தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. 14,000 பள்ளிகளுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் மற்றும் கண்டிப்பான முறையில் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை டிவிகே ஆட்சியில் கொண்டு வந்தா உங்களோட கருத்து என்னவா இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணிருங்க. பாய்.